சொன்னீர்களே அந்த கருத்த முகமுடி என்னை கொள்வதற்காக வந்தானே அந்த நேரத்தில் ஒரு பெண்ணானவள் தான் என் உயிரை காப்பாற்றினார் கூறினார். அந்த பெண் யார் தெரியுமா? இதோ இந்த பெண்ணே இல்லை என்றால் இந்த இடத்தில் நான் திடமாகத்தான் நீ பாத்தியா ஆளு எப்படி இருந்தா? நல்லா பெருசாதானா? மலாட்ட மூட்டை மாதிரி இருந்தானா? அந்த புள்ளையா பார்த்து திம்ம மாதிரி எப்படியா போய் அவன் மட்டை கேட்டா அவன் சூத்துல ஓலையை சொல்லி அவன் மட்டை யாரு தெரிஞ்சா தாலி நான் உண்டு விட மாட்டேன். கொண்டாடி தாலி உண்டு நான் விட மாட்டேன். அவனா அவன் மட்டும் கிடைக்கணும். ஆமா ஐயா நம்ம நாட்டு எந்த நாடு? யாரு? இதே விஜயபுரி நாடுவே. எழுவை குடியிலே பிறந்தவள். என்னுடைய பேர் தான் சங்கீதாங்க. இதே விஜயபுரி நாடு ஏழ்மை குடியில் பிறந்து விட்டாய். உண்மைதாங்க. உங்களுடைய பெயர் சங்கீதா. சங்கீதா உண்மைதாங்க. பரவாயில்லை. என்னுடைய மகனை காப்பாற்றியது நான் தான். பார்த்தாயா? வருவது கோழையாக இல்லை. இல்லை. என் மகனை காப்பாற்றியது என்னுடைய மகன் உயிரே போயிருக்கும். உண்மைதாங்க ஐயா. சரி ஏதோ என்னுடைய கோழி நல்லபடியா ஒரு ஆபத்தில் காப்பாத்திருக்கா. பரவாயில்ல. மணிமுடி சுற்று விழாவுக்கு முதல் வெற்றி மாலை நான் தான் போடுவேன். இல்லையா? ஆமா. எப்படிமா? அண்ணனுக்கு ஏற்பாடு செய்யும் போது வெற்றி மாலை நான் தான் சுட போறேன். அதனால நான் இப்போதே மலர்களை பறித்து மாலையா தோர்த்து வரேன். நீங்க மணிமுடி சுற்றுவதற்கு ஏற்பாடு செய்யுங்க. மலர்களை சென்று மலர்களை பறித்து மாலையாக சூடி உங்களுடைய அண்ணனுக்கு முதல் மாலை நீ தான் போடணும். வருகின்ற வெள்ளிக்கிழமை. ஆமா ஆனந்தி மலரோட சில பரியா. ஆமா இத பாருமா. நீ மலரோட சில வேண்டாம். ஏன்? ஆமாம்மா. என்னம்மா இத பாரு. நீ கண்டிப்பா நீங்க மழை படைச்சிருக்க காலம் கட்டு கிடக்குது. எப்படியாவது ஏதாவது ஒரு வயசு பசங்க ஏதாவது ஒரு செய்து என்ன செய்யுது நடக்காது. நான் சொல்லுவே கேளுங்க. முதல்ல அண்ணனை பார்க்கிறேன். என் அண்ணனுக்கு வெற்றி மாலை நான் தான் போடுவேன். சீக்கிரம் வாடி நேரம் ஆகுது. நான் மட்டும் போகல. என் தோழி சங்கீதாவோட போறேன். ஒண்ணுடா அம்மா. இவ கொடுவா. இவளோட போறேன். இவளோட கொடுவா. ஆமா. வேண்டாம்மா. ஏன்? அவ மோசமானவ. யார் சொன்னா? ஆமாம்மா. யார் சொன்னா? அவ மோசமான ஒரு முக்கியமான மாவ. என்னம்மா நீ கூட போகாத. ஐயோ நீ சொல்றத கேளுமா. நிறுத்துங்க பேச்ச. இத பாருமா. நம்முடைய அண்ணன் உயிரே காப்பாத்திட்டாவா? அப்படியா? அப்படிப்பட்ட நல்லவள போய் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படி என்றால் நீ மனசுல பாரு. போகாத பாரு. அம்மா நான் மனவன கூட்டி வரேன்னு சொல்றேன். உண்மைதான். இத பாரு. நீ வகைப்படுத்தி கூட்டி பாரு. ஆமா. என்னுடைய மகளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்ததா? சொன்னா விட மாட்டேன். அப்படியாகட்டும். என்ன நடக்குது தெரியாது. அப்படியாகட்டும். சரி அரவள்ளி ஐயா ஏமா தவறா நினைக்கிற? ஒரு நேரத்தில் இந்த ஏழை பெண்ணை இல்லை என்றால் நம்முடைய மகனே இறந்திருப்பான். போயிட்டு பார்த்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட உயிரை காப்பாற்றி இந்த ஏழை பெண்ணு அவளால் நம்முடைய மகனுக்கு என்ன ஒன்றுமே நடக்காது. பார்த்து பத்திரமா அப்பா வருகின்ற வெள்ளிக்கிழமை எனக்கு மறுபடியும் தூண்ட விழா இரவு மணிலும் இப்பொழுது நான் செல்ல வேண்டும். பல நாடுகள் சென்று பல நாட்டு மன்னர்கள் எப்படி எல்லாம் ஆட்சி செய்கிறார்கள் என்று பார்த்து விட்டு வரப்பா. அதன் பிறகு நான் மணிமுடி ஏற்றுக் கொள்கிறேன். நீ நகரம் சொல்லணும். ஆமாப்பா. எந்தெந்த நாட்டில் எந்தெந்த மன்னர்களை எப்படி ஆட்சி செய்யறது பார்க்கணும். அதை நான் பார்க்க வேண்டும். உங்கள் விருப்பப்படியே உங்கள் கரத்தால் எனக்கு மணிமுடி சொல்றேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை என்னுடைய மகனுக்கு மணிமுடி சூட்டு விழா. அந்த விழா எப்படி இருக்க வேண்டும்? அத்தனையோ உங்களுடைய தலைமை. சின்ன பிள்ளைகள் அறிந்ததும் தெரிந்ததும் புரிந்ததும் தெரியாமல் பேசிவிட்டார்கள். அதனை பெருசா ஏற்றுக்க கூடாது. யாரு நான் தூக்கி வளர்த்த சின்ன குழந்தை அவன் பேசுறதுல கோவம் வரும். அப்படி கோவத்தெல்லாம் பார்த்தாக்கா பகையை பாராட்ட முடியுமா? பகையை பாராட்ட முடியாது. பேசினாலும் பேசிட்டு போட பேசுறது பெருமையா இருக்குது. அதெல்லாம் தப்பா நினைக்க மாட்டேன். நீங்க காரி துப்புன முடியாத தோச்சு போட்டு போயிடுவோம். தங்கமான மச்சான் தான் எனக்கு. தெய்வமே இல்ல, குடும்பமே இல்ல, எல்லாம் உனக்காகத்தான். உனக்கோசம் எல்லாமே. சரி வருகிற வெள்ளிக்கிழமை குடும்பத்தை நான் எங்க சேகரமா அங்க சேகர நீ கவலைப்படாத. நான் ஏற்படுவேன். ஆமாடா கப்பல கட்டுறது மூஞ்சி வச்சுக்கிறோம் நல்லா.
ஆரவலே சரவணா இருக்கிற அவனுக்கு மங்கை இருக்க உன்னை திருமணம் செய்து வச்சேன். உன்னோட சங்காத்தியார் பெற்றெடுத்த பிள்ளை நாட்டை ஆளுவதற்காகவா நான் பார்ப்பதற்காகவா இருக்க வேண்டாம். உனக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டாம். அந்த குழந்தை நாட்டை ஆள வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. ஆனால் இப்போது அவன் வந்துட்டான், நாட்டை பிடிக்கணும்னு நினைக்கிறான். இந்த மறுபடி சூழ்நிலை நடக்க கூடாது. நான் சொல்ல முடியாது அர்த்தத்தை கொண்டாகாத. நான் கோடு பண்ண நோடு போடுவேன். நான் புள்ளி வச்சேன்டா. நான் அந்த கோலத்துக்கு நடுமத்துல சாணி வைப்பேன். நீங்க விரல காட்டுறீங்க. இந்த 6 அடி ஒரு சவால் இனிமேல் கொண்டு மன்னர் குடும்பத்தில் எவ்வளவு சிரிக்கவே கூடாது. மன்னர் குடும்பம் அழிய வேண்டாம். ஆரவலை சொச்சு ஆரம்பமாக வேண்டாம். மன்னர் குடும்பம் அழிந்தே போக வேண்டாம். புறப்பட்டு ஓடி வா. ஆடி பாடி விளையாடி கொண்டு இந்த மலர்கள் அனைத்தையும் பறிக்க வேண்டும். அப்படியே எப்படி பறிக்க வேண்டும் சீக்கிரம் சொல்லுங்க.
ஆனந்தி புறப்படு அடுத்தோம் அப்படியா இன்னும் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர் கண்டான் வள்ளுவன் அந்த குரலுக்கேற்ப இன்னும் மேனலூர் நன்னகரத்தைச் சேர்ந்த இன்னும் எங்களைப் போல் கலைத்துறையிலே பணியாற்றிய ஐயா உடையார் ஆறுமுக உடையார் ஐயா அவர்கள் எனது கலைக்குழுவின் கதாநாயகர் வேடம் நடிக்கக்கூடிய பையூர் நகரத்தைச் சேர்ந்த தினகரன் அவர்களை பாராட்டி 101 ரூபாயும் மற்றும் எனது கலைக்குழுவின் கதாநாயகி வேடம் நடிக்கக்கூடிய இன்னும் தென் திருப்பதியாக விளங்கக்கூடிய மலைவையா ஊர் நகரத்தைச் சேர்ந்த MK வெங்கடேசன் ஐயா அவர்களை பாராட்டி 51 ரூபாயும் அடியேன் என்னை பாராட்டி 51 ரூபாயும் மற்றும் வில்லன் வேடம் நடிக்கக்கூடிய நெய்யடிவாக்கம் நகரத்தைச் சேர்ந்த இன்னும் பிரேம்குமார் அவர்களை பாராட்டி 51 ரூபாயும் ஐயா ஆறுமுக உடையார் ஐயா அவர்கள் அன்பளிப்பு அளித்துள்ளார். அன்னார் அவளுக்கு எனது கலைக்குன் சர்வ மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாது இன்னும் வண்டிக்கார் வீடு ஐயா உபயதாரர் மணி என்று சொல்லக்கூடிய கலையன்பர் அடியன் என்னை பாராட்டி 101 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். அன்னார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாடக துவக்கம். அப்படி யாரும் அசுத்த செய்யக்கூடாது என்பதற்காக அறிவிப்பு பலகை ஒன்று வைத்திருக்கின்றேன். யார் இறங்கினாலும் அவர்கள் என்னுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாக்கப்படுவார் என்று ஆண்டவனை தொழ வேண்டும். இளையாளும்
ஆசனத்தில் அமர்ந்து பிறகு தடாகத்தில் உள்ள நீரையும் மலரையும் கொண்டு சென்று ஆண்டவனுக்கு அபிஷேக ஆராதனை அலங்காரம் செய்ய வேண்டும். சம்போ